நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். இன்றைக்கு மிகவும் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறதற்கு நான் ஆயத்தப்படுகிறேன். வாசிக்கலாம். வேதத்திலே யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 11வது வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆமென். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாயிருக்கிற யாரையாயிலும் அனுப்பும் என்றான். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே இந்த வசனம் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனம், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்படின்னா இந்த தேவனுடைய மனுஷனாகிய மோசேயை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, எப்பா, நான் உனக்கு ஒரு பெரிய நோக்கத்தை நான் வச்சிருக்கிறேன், உனக்காக ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு பெரிய ஊழியத்தை நான் வச்சிருக்கிறேன். நீ இந்த இடத்துல அடைந்து கிடக்க வேண்டியவன் அல்ல, நீ இந்த இடத்துல இந்த வனாந்தரத்துல உட்கார வேண்டியவன் அல்ல. ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை நான் வச்சிருக்கிறேன்னு இந்த மோசையே ஆண்டவர் தைரியப்படுத்துகிறார், ஆண்டவர் அழைக்கிறார். ஆனா இந்த மோசே என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய பலவீனத்தையே ஆண்டவருக்கு முன்பாக சொல்றாரு. இல்ல, அப்படி இல்ல, நான் வாக்கு வந்தவன் அல்ல, எனக்கு பேச தெரியாதுன்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு, நீ பேசுற வாயை குறிச்சு பேசுற, ஆனா உன்கிட்ட பேசுகிற ஆண்டவராகிய நான் வாயை உண்டு பண்ண கர்த்தர் பேசுகிறேன் அப்படின்னா ஆண்டவர் அந்த மனுஷனை தைரியப்படுத்தினதுக்கு அப்புறமும் அந்த மனிதனுக்குள்ளே தைரியமே வரல. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நான் உன்னை விட்டுட்டு போக முடியாது, உன் கையில அந்த திட்டத்தை நான் உனக்கு கொடுக்காம இருக்க முடியாது, உன்னை பயன்படுத்தாம இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, இதற்காகத்தான் உன்னை இவ்வளவு தூரம் நான் ஆயத்தம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார்னா, கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆயத்தம் பண்ணினதுனால தான் இந்த சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். நம்முடைய குடும்பத்திலிருந்து கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், தனியாக நடக்க பண்ணி ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். எல்லார மாதிரி உங்களுடைய வாழ்க்கை இல்ல. ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார்னா, நம்மை வித்தியாசமாய் விசேஷமாய் ஆண்டவர் நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த ஆயத்தப்படுத்தின தேவன் தான் இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் ஆயத்தப்படுத்தினது உண்மையானால், உன்னை பழக்குவித்தது உண்மையானால், நிச்சயமாகவே நம்முடைய கரத்திலே அந்த பொறுப்பை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரால் ஆயத்தமாக்கப்பட்டு பல வருடங்களுக்கு முன்னே ஆயத்தமாக்கப்பட்டு ஆயத்தமாகியும் இன்னும் ஆரம்பிக்காதவர்கள், துவங்க முடியாதவர்கள், இன்னும் ஒரு வெற்றியினுடைய பாதைக்கு காலடி எடுத்து வைக்காதவர்கள் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த 100 நாள் ஜெபத்திலே ஆண்டவருடைய அழைப்பு திரும்பவும் உங்களை தேடி வருகிறது. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் உங்களை தேடி வருகிறது. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், அந்த மோசையை நான் கண்டுக்காத தேவன் அல்ல, அவனிடத்திலே திரும்ப அந்த மனுஷனை பயன்படுத்தினது உண்மையானால் இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ளே மறுபடியும் உங்களுக்கு ஒரு அழைப்பு வரும். மறுபடியும் கர்த்தர் உங்களை தேடி வருவார். மறுபடியும் கர்த்தர் அந்த இடத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவார். மறுபடியும் ஆண்டவர் உங்களுக்கு கிருபையை கொடுத்து, நான் உன்னை பயன்படுத்த போகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவர்கள் கரங்களை மேல தட்டி, வாலிப தம்பி, ஆண்டவர் உன்னை பயன்படுத்த போறாரு. வாலிப தங்கச்சி, ஆண்டவர் உன்னை பயன்படுத்த போறாரு. பிரதர், சிஸ்டர், கர்த்தர் உங்களை ஒரு பெரிய காரியத்திற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த போறாரு. இது நிச்சயம், இது நிச்சயம். கர்த்தர் திரும்ப திரும்ப ஆணித்தரமாய் பேசுகிறார். அதற்காகத்தான் நான் உன்னை இதுவரையிலையும் உருவாக்குனேன் என்று வாக்கு கொடுக்கிறார்.
ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிற தேவன். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும், என்னை அவர் ஆயத்தப்படுத்துகிற தேவன். இந்த 100 daysல ஒரு பெரிய நோக்கத்திற்காய் ஆயத்தப்படுத்துகிறார். பிரதர், உங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறதற்கு ஆரம்பிச்சிட்டாரு. இதற்கு பிறகு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கர்த்தர் பயன்படுத்த போகிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், என்னை ஆயத்தப்படுத்துவதற்கு என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க, என்னை ஆயத்தப்படுத்துவதற்கு என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். வேதம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அப்போ ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ஜெயத்தை கொடுக்கிறதற்கு முன்னாடி, பொறுப்புகளை கொடுக்கிறதற்கு முன்னாடி, கர்த்தர் அந்த மனுஷனை பயன்படுத்துகிறதற்கு முன்னாடி அந்த பிள்ளைய ஆண்டவர் என்ன படுத்துறாருன்னா கர்த்தரை ஆயத்தப்படுத்துகிறார். நான் நம்புகிறேன் இங்க இருக்கிற நிறைய பேர், இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நிறைய பேர், இப்ப எந்த பீரியடில் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாருன்னா கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் நம்புகிறேன் அவர் ஆயத்தப்படுத்துவாரானால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அந்த மனுஷன் சத்தம் போடுறாங்க, அந்த இடத்துல திட்டு வருது, அந்த இடத்துல நீங்க நினைக்காத சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகுது. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென். நீங்க யோனா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்துல ஒரு வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்படின்னா யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை வாசிக்கலாமா? யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளையே, யோனாவை விழுங்கும்படி ஆண்டவர் மீனை அனுப்பினார் அப்படின்னு பைபிள் சொல்லல. அவர் நினைச்சிருந்தார்னா என்ன பண்ணியிருக்கலாம்னா மீனை அவர் அனுப்பி இருக்கலாம். எல்லாரும் கவனமாய் கவனிங்கள். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா, இன்னும் சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, ஆண்டவர் மீனை அனுப்பல, இல்லைன்னா மீனுக்கு ஆண்டவர் கட்டளை இடல, இல்லைன்னா மீனை நீ போயிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொல்லல. அதற்கு மாறாக ஆண்டவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். அப்படின்னா நீ ஒரு பெரிய தரிசனம் உள்ள தலைவனை நீ சுமக்க போற. அந்த தரிசனம் உள்ள தலைவனை நீ பத்திரமா எடுத்து கொண்டு போய் அவன் தர்ஷீஷுக்கு போகிறதற்கு கப்பல் ஏறிட்டான், அவன் வழி மாறி போகிறான். ஆனா அந்த மனுஷனை நீ ஏற்றுக்கொண்டு அந்த மனுஷனை பத்திரமா உன்னுடைய வயிற்றுல வச்சு நீ டிராவல் பண்ணி நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நினிவே பட்டணத்திற்கு நீ கொண்டு போய் விடணும். அதற்காக ஆண்டவர் கடலிலே ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த கடலிலே எத்தனையோ மீன் இருந்துச்சு, பெரிய பெரிய மீன்கள், சின்ன சின்ன மீன்கள் எல்லாம் இருந்துச்சு. ஆனா இந்த ஒரே ஒரு மீனை மட்டும் கர்த்தர் வேறு பிரித்து, நான் நம்புறேன் அந்த மீனை கர்த்தர் என்ன பண்ணினார்னா கர்த்தர் ட்ரைனிங் கொடுத்தார், கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். நான் நம்புகிறேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களை இந்த உலகத்திலே அத்தனை பேர் இருந்தாலும், உங்க குடும்பத்தில் அத்தனை பேர் இருந்தாலும், உங்களை மட்டும் கர்த்தர் தனியா எடுத்து கொண்டு ஒரு பெரிய தரிசனத்தை நீங்கள் சுமப்பதற்கு, ஒரு பெரிய நாட்டினுடைய ரட்சிப்பை உங்கள் மூலமாய் கர்த்தர் கொண்டு வருவதற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன், ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். பொதுவா இந்த கடல்ல பாத்தீங்கன்னா இந்த சுனாமி இப்படிப்பட்ட பெரிய பெரிய அலைகள் வரும்போது மீன்கள் எல்லாம் பெருசா கரைக்கு வர்றதை நம்ம பார்க்க முடியாது. நிறைய சடலங்கள் வரும், நிறைய பொருட்கள் வரும். இது எல்லாமே வெளியே வந்தாலும் இந்த சுனாமி இந்த மாதிரி டைம்களில் பெரிய பெரிய மீன்கள் எல்லாம், நிறைய மீன்கள் எல்லாம் வெளியில கரைக்கு வராது. ஏன் அப்படின்னு சொன்னா கடலினுடைய கொந்தளிப்பு வரும்போது மீன்கள் எல்லாம் எங்க போகும்னா ரொம்ப சேஃப்டியான ஒரு இடத்துக்கு, அப்படின்னா
அடித்தளத்திற்கு போயிடும். மேலே தான் கடல் பார்த்திக்கும் போது காற்று அடிக்கும் போது மேலே வந்து ரொம்ப அலையா இருக்கும். அப்படியே மேலே இருக்கிற ஒரு 50 அடி 100 அடிக்கு மேலே இருக்கிற அந்த தண்ணி வந்து மிகப்பெரிய புயலை போல வரும். ஆனா 100 அடிக்கு கீழே நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மேலே இருக்கிற அசைவோ மேலே இருக்கிற புயலோ எதுவுமே இருக்காது. எல்லா மீன்களும் அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாதிரி சமயங்கள்ல வந்து அது தன்னுடைய பாதுகாப்பிற்காக எங்க போகும்னா அது ரொம்ப கீழே போயிடும். இல்லைன்னா அதால் அந்த அலைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது, அது கரைக்கு வந்துடும், அது செத்து போயிடும். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா இங்க ஒரு மீனை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அந்த அலைகளுக்கு நடுவே ஆண்டவர் பழக்கு வைக்கிறார். நீ கீழே போக வேண்டாம், நீ அந்த இடத்துல இருக்க வேண்டாம், நீ மேல வான்னு சொல்லி அந்த அலைக்கு முன்பாக ஆண்டவர் நீந்த பண்ணுகிறார். அந்த அலைகளிலே அந்த மீனுக்கு ஆண்டவர் ட்ரைனிங் கொடுக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய தேசத்தை கலக்குகிற, தேசத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்க, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 பேருக்கும் அதிகமான மனிதர்களுக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்கிறதற்கு ஒரு மனிதனை சுமக்கக்கூடிய அந்த ஒரு மீனை கர்த்தர் வேறு விரித்து அலைகளின் நடுவே, பிரச்சனையில் நடுவே ஆண்டவர் அந்த மீனை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒரு சிலரை கர்த்தர் அலைகளின் நடுவே உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்க கேட்கிறீங்க, ஆண்டவரே ஏன் எனக்கு மட்டும் இந்த அலை அடிக்குது, என்ன மட்டும் ஏன் நீங்க மேல கொண்டு வந்திருக்கிறீங்க? என் கூட சேர்ந்த நிறைய மீன்கள் கீழே அந்த அலையில வராம அமைதியா இருக்குது, என்ன மட்டும் இந்த பிரச்சனையை நீங்க சந்திக்க வைக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் மட்டும் எதுக்கு இந்த திட்டு வாங்குறேன்? நான் மட்டும் எதுக்கு இந்த அவமானத்தை கடந்து வருகிறேன்? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், வெகு சீக்கிரத்திலே உங்களுக்கு ஒரு அழைப்பு வரப்போகிறது. நீ ஒரு பெரிய லட்சியத்தை, நீங்க ஒரு பெரிய விஷனை, நீங்க ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் உங்க மூலமாய் கொண்டு வர போகிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி அதற்காக தான் ஆண்டவர் உங்களை பழக்க வைக்கிறார். யாரோ ஒருவரிடத்துல கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறாரு. உன்னை அலைகளின் நடுவிலே, உங்களை அலைகளின் நடுவிலே பழக்குவிக்கிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கடல்ல எத்தனையோ மீன்கள் இருந்தாலும் இந்த மீனுக்கு மட்டும் தனி ட்ரைனிங் கொடுக்கப்படுகிறது. பாருங்க, மிலிட்ரியில வந்து நமக்கு நிறைய வந்து நிறைய போஸ்டிங் இருக்குது மிலிட்ரியில. ஆனா எந்த போஸ்டிங் ரொம்ப ஹை போஸ்டோ அந்த போஸ்டுக்கு தகுந்தது மாதிரி அவங்களுக்கு பிராக்டிஸ் இருக்கும். அந்த போஸ்டிங் தகுந்த மாதிரி அவங்கள ஆயத்தப்படுத்துவாங்க. நம்ம நிறைய பேர் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறோம். ஐஏஎஸ் படிச்சு என்னமோ வந்து நம்ம நினைக்கிறோம் ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே ஐஏஎஸ் ஆயிரலாம், எக்ஸாம்ல பாஸ் பண்றது மட்டும்தான் பெரிய டார்கெட்டு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா இல்ல, ஐஏஎஸ்க்கு வந்து எக்ஸாம்ல பாஸ் பண்றது ஒரு வரைமுறை ஆனாலும், ஒரு லட்சியமானாலும் அடுத்த ஸ்டெப் நிறைய இருக்குது. எத்தனையோ பேர் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டு அகைன் அவங்க கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட், அவங்க அனுப்புகிற அந்த சோதனை, அவங்க ஆயத்தப்படுத்துகிற அந்த இடத்துக்கு போக முடியும். என்னால தாங்க முடியல, இந்த குளிர் தாங்க முடியல, வெயில் தாங்க முடியல, இந்த சூழ்நிலை எனக்கு முடியலன்னு எத்தனையோ பேர் திரும்பி வந்திருக்கிறாங்க. அப்போ எந்த அளவிற்கு ஒருத்தரை கர்த்தர் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவிற்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். இந்த மீனை ஆண்டவர் கரைக்கு கொண்டு வந்து அலைகளிலே அதை நிக்க வச்சு இப்போ அந்த மீனுக்கு வந்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறாருன்னா, எப்பா அந்த கடலிலே வருகிறவர்கள் வந்து நிறைய தூக்கி போடுவாங்க. எப்படி என்ன, அந்த கடல் வந்து ரொம்ப அலைகளினால அலைகிறதுனால இப்போ கடல்ல இந்த கப்பலுக்கு தப்பு வைக்கிறதுக்கு அவங்க சாப்பாடை தூக்கி போடுறாங்க. இந்த மீன் சாப்பிட்ற பொருளெல்லாம் தூக்கி போடுறாங்க. அவருடைய அத்தனை மாதத்தினுடைய வருமானத்தில் வந்த அந்த சாப்பாட்டுக்கான பொருள் எல்லாத்தையும் தூக்கி வீசுறாங்க. ஆனா இந்த மீன் பெரிய மீன். ஆனா இந்த மீனுக்கு ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. என்னப்படுது அப்படின்னா, கடல்ல கப்பலில் தூக்கி போடுகிற உனக்கு பிடிச்ச எந்த பொருளா இருந்தாலும் நீ என்ன பண்ண முடியாதுன்னா அந்த பொருள் எதையுமே நீ முழுங்கிடக்கூடாது.
அந்த பொருள் எதுவுமே நீ சாப்பிடக்கூடாது. ஒரே ஒரு மனுஷனை தூக்கி போடுவாங்க, யோனான்னு ஒருத்தனை தூக்கி போடுவாங்க. அவனை மட்டும்தான் நீ முழுங்கணும்னு சொல்லி அந்த மீனை ட்ரெயின் அப் பண்ணி அந்த மீனுக்கு ஒரு லொக்கேஷனை ஆண்டவர் கொடுத்து, நீ அந்த பக்கமும் இந்த பக்கமும் போகாம நீ இந்த மாதிரி ரூட்டில் போய் கரெக்டாக இத்தனை நாளுக்குள்ள, அந்த நாளைக்குள்ள தண்ணி குடிச்சு, அந்த மீன் தண்ணி குடிச்சிச்சுன்னா உள்ள இருக்கிற யோனா செத்து போயிடுவான். அந்த நாளையில பசி எடுக்குது, எனக்கு கொஞ்சம் ஜீரணம் பண்ணலான்னு நினைச்சா ஆண்டவர் அவ்வளவுதான், உள்ள இருக்கிற யோனா செத்து போயிடுவான். அது ஜீரணம் பண்ண முடியாது, அது தண்ணி குடிக்க முடியாது, அது 3 நாட்கள் டிராவல்ல தான் இருக்கணும், அது கரெக்டான லொகேஷனுக்குள்ள போகணும், எதிராய் வருகிற அலைகளை அது தாங்கணும், அதே நேரத்தில் கடல்ல இருந்து தூக்கி போடுற வேற எந்த பொருளும் அது சாப்பிடக்கூடாது. இவ்வளவு தூரம் அந்த மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினதற்கு காரணம் லட்சக்கணக்கான ஜனங்களை ரட்சிக்கும்படியாய். இது சாதாரணமான மீன் அல்ல. நம்ம வாசிக்கும் போது ஏதோ யோனாவை ஒரு மீன் விழுங்கிருச்சுன்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம். அந்த மீனை நம்ம பெரிய படத்துல வரைஞ்சு வச்சுதான் நம்ம பார்ப்போமே தவிர அந்த மீனை ஒரு பெரிய பொருட்டா நம்ம எடுக்க மாட்டோம். ஆனா நான் நம்புறேன், இந்த மீன் செய்த ஊழியம் சாதாரணமானது அல்ல. அது ஒரு இடத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் லட்சக்கணக்கான ஜனங்களுடைய ரட்சிப்புக்கு இந்த மீன் காரணமா இருந்தது போல, இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, நீ மறைந்திருந்தாலும், நீ தெரியப்படாமல் போனாலும், நீ ஒரே ஒரு காரியத்தை கர்த்தர் உன் மூலமா செஞ்சாலும், ஒருவேளை உங்க வயித்துல பிறந்த பிள்ளைய கர்த்தர் லட்சங்களுக்கு பயன்படுத்துகிற அந்த ஒண்ணு மட்டும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம், ஒரே ஒரு ஊழியத்தை மட்டும் உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாரு, ஆண்டவர் ஒரே ஒரு ஊழியத்திற்கு இவ்வளவு சோதனையா, ஒரே ஒரு ஊழியத்திற்கு இவ்வளவு பெரிய ஆயத்தமா? கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ ஒரு ஊழியத்தை செய்தாலும், ஒரு பிரசங்கம் பண்ணினாலும், ஒரு காரியத்தை கர்த்தருக்கு செய்தாலும் அது லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு வருகிற காலத்திலே போய் சேர போகிறது. உன்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற அந்த நோக்கத்தின் நிமித்தமாய் லட்சங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறது. நம்புறவங்க நல்ல கரங்களை மேல தட்டி முழு பலத்தோட அதற்கு பிறகு லிஸ்ட்ல வரட்டாலும், அதற்கு பிறகு அந்த வேதத்துல வராட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். நம்மை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். கைகளை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே நீர் என்னை ஆயத்தப்படுத்துவதற்கு நான் உம்மை ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க பிரதர், உங்க வீட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிற 2 பிள்ளைகளையும் கொண்டு கர்த்தர் லட்சங்களை சந்திக்க போறாரு. நீங்க சாதாரணமானவர்களா இருக்கலாம், ஆனா உங்க கர்ப்ப பிறப்பை கொண்டு கர்த்தர் தேசத்தை அசைக்க போறாரு. நீங்க கேக்குறீங்கல்ல, ஆண்டவரே நான் ஏன் தாழ்ந்து போகணும், ஆண்டவரே நான் ஏன் கஷ்டப்படணும், நான் எதுக்காக இந்த காரியத்தை எல்லாம் செய்யணும்? கர்த்தர் சொல்றாரு, நீ சுமக்க போகிற அந்த தரிசனம் உனக்கு தெரியாது, எவ்வளவு பெரிய தரிசனம்னு உனக்கு தெரியாது. ஆனா அந்த ஒரு பர்சனை கொண்டுதான் நினிவேயே நான் ரட்சிக்க போகிறேன். அதனாலே ஆமென், அந்த சூழ்நிலைக்கு போகிற நீங்கள் பாக்கியவான்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தி ஹalleluya ஹalleluya ஹalleluya. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர். கைகளை மேல ஹalleluya 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 ஹalleluya. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காக. சொல்லுவோம், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே ரட்சகர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர்
நீர் ஒருவரே ரட்சகர். மரித்து போன அந்த லாசருவை அன்று தேடியே இயேசு வந்தாரே, அவர் வாயின் வார்த்தைகளால் அங்கு ஜீவன் வந்தது. எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் இன்றைக்கு அந்த அனாயிண்டிங் ஆண்டவர் தர்றாரு. கர்த்தர் வேறு விரிக்கிறாரு. பெரிய காரியத்திற்காக கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். அந்த கடலிலே எத்தனை மீன்கள் இருந்தாலும் ஒரு மீனை தெரிந்து கொண்டது போல உங்களையும் என்னையும் தெரிந்து கொள்ளுகிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கைகளை தட்டி அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டே மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. பாடும். மரித்து போன அந்த லாசரை அன்று தேடியே இயேசு வந்தீரே. உங்க வாயின் வார்த்தையால் அங்கு ஜீவன், உங்க வாயின் வார்த்தையால் அங்கு ஜீவன். கைகளை மேல தட்டி என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி சொல்லுவோம். என்னை தூக்கி தூக்கி என்னை தூக்கி தூக்கி எடுத்தீரே, நீ சமாதான காரணரே. சொல்லுவோம். ஹalleluya 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 ஹalleluya. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. சிலுவையில் அந்த போரிலே இயேசு நீரே மரித்து போனீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை ஜெயித்தீரே. ஆனால் உயிரோடு எழுந்தீரே, அந்த எதிரியை இப்ப சொல்லுங்க. ஹalleluya 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 oh hallelujah hallelujah hallelujah. கைகளை மேல தட்டி என்னை தூக்கி தூக்கி சர்வ தூக்கி தூக்கி நீ சமாதான காரணரே. என்னை தூக்கி தூக்கி என்னை தூக்கி தூக்கி நீ சர்வ வல்லவரே. என்னை தூக்கி தூக்கி நீ சமாதான காரணரே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவே உமக்காகவே. உயிரோடு எழுந்த இயேசுவே நான் வாழுவேன் உமக்காகவே. நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே. சொல்லு. நீர் ஒருவரே ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென். ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிற ஆண்டவர், பழக்குவிக்கிற ஆண்டவர், உருவாக்குகிற ஒரு பெரிய மீனாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் நம்மளை என்ன பண்றார் அப்படின்னா கர்த்தரை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு புதிய வருஷத்திற்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு பெரிய ஊழியத்திற்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு பெரிய தொழிலுக்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு புதிய வருமானத்திற்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு நல்ல வாழ்க்கைக்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் ஒரு புகழ்ச்சிக்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். உங்களுடைய பேரை ஆண்டவர் பெருமையாக்குறதற்காய் ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். உங்களை நிறைய பேருக்கு பயன்படுத்துவதற்கு ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். நம்முடைய கம்ஃபர்ட் திருச்சபைக்கு ஒரு ஆவியானவர் கடந்து வந்திருக்கிறார். ஒரு ஆவியானுடைய அசைவாடுதல் இருக்கிறது. அவர் ஆயத்தப்படுத்துகிறவராய் வந்திருக்கிறார்.
வாலிப தம்பியை ஆயத்தப்படுத்துகிறார், வாலிப தங்கச்சியும் ஆயத்தப்படுத்துகிறார். மகனே நீ ஆயத்தப்படு, மகளே நீ ஆயத்தப்படு. கர்த்தர் யாரோ ஒருத்தர் ஸ்ட்ரைட்டா நேரடியா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீ ஆயத்தப்படு. உன் மேல வச்சிருக்கிற திட்டம் ரொம்ப பெருசு, உன்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறது ரொம்ப பெருசு. நீ சுமக்க போகிறது சாதாரணமாய் கப்பலில் இருந்து எடுத்து போடப்பட்ட ஒரு நபர் அல்ல, துரத்தப்பட்ட ஒரு நபர் அல்ல, வேண்டா வெறுப்பாய் போடப்பட்ட ஒரு நபர் அல்ல. ஒரு தேசத்துக்கு ரட்சிப்பை கொடுக்கிற ஒரு மனுஷனை தான் நீ சுமக்க போற. அதற்காக தான் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தரிடத்துல சொல்லுங்க, என்னை ஆயத்தப்படுத்துகிறேன், என்னை ஆயத்தப்படுத்துகிறேன். நீங்க பாப்பீங்க, சீக்கிரமா உங்க கண்கள் காண போகிறது. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறோ தெரியல, நான் இதை 100% விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் என்னை இன்னும் ஒரு பெரிய ஊழியத்திற்கு கர்த்தர் என்ன ஆயத்தப்படுத்துறாரு. கர்த்தர் இன்னும் இந்த திருச்சபையினுடைய வட்டத்தை, கர்த்தர் அந்த எல்லையை கர்த்தர் இன்னும் பெரிதாக்க போறாரு. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இந்த ஊழியத்தினுடைய எல்லை பல மடங்கு கர்த்தர் பெருக பண்ண போகிறார். அதற்காக தான் இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ராஜாக்கள் நடந்து வர போகிறார்கள், பெரிய மனிதர்களை கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் டெய்லி தினம் தினம் இந்த இடத்திலே கர்த்தரை ஆராதிக்க போகிறார்கள். இங்கே அற்புதங்கள் நடக்க போகிறது. மருத்துவமனையிலே கைவிடப்பட்ட நிறைய பேரை கர்த்தர் இந்த இடத்திலே சுகப்படுத்தும்படியாய் போகிறார். ஆமென். அதற்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். இது கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, நீந்தி நீந்தி மூழ்கத்தக்கதான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தரப்போகிறார். பொறாமைப்படுகிற கண்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போய் அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே அவர்களை அடைத்தாலும் அதை அடைக்க முடியாத அளவிற்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் தரப்போகிறார். அந்த தரிசனத்திலே உங்களையும் ஆண்டவர் சேர்க்கிறதற்கு விரும்புகிறார். அதற்காக தான் இந்த ஜெபத்தில் நீங்க கலந்து கொள்றீங்க. கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல, இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போதே உங்க மேல ஆவியானவரால் அனுப்பப்படுகிற ஒரு அக்கினி, ஆவியானவரால் அனுப்பப்படுகிற ஒரு அக்கினி இப்பொழுது அநேகரை பற்றி பிடிக்கிறது, பற்றி பிடிக்கிறது, பற்றி பிடிக்கிறது. எஸ் எஸ், ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறார். மகனே, உனக்கு கர்த்தர் தராதது கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்தும்படியாக, கர்த்தர் உனக்கு வேண்டாம் என்று சொன்னது கர்த்தர் உன்னை ஆயத்தப்படுத்தும்படியாக ஒரு பெஸ்டான ஒன்றை கர்த்தர் உனக்கு தரப்போகிறார். அதை மட்டும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த காரியம் தடைபட்டிருக்கிறது. அந்த பெஸ்டான ஒன்றை கர்த்தர் உனக்கு தருவார். அன்றைக்கு உன்னுடைய தரிசனத்திற்கு நேராய் காலடி எடுத்து வைப்பாய். Thank you Jesus. என்னை ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. வேதத்தில் இந்த மோசேயை ஆண்டவர் 3 விதமாய் ஆண்டவரை ஆயத்தப்படுத்துகிறார். அப்படின்னா இந்த மோசே சொல்றாரு, நான் வரல ஆண்டவரே, எனக்கு தகுதி இல்லை ஆண்டவரே, நான் செய்ய போறேன், என்ன நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் இந்த மோசையின் மேல் வைத்திருக்கிற தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் 3 விதமாய் அவனை உருவாக்குகிறார். அந்த 3 விதமாய் இந்த சத்தத்தை கேட்கிற நம்மையும் ஆண்டவர் உருவாக்க போகிறார். வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு காரியத்தை வாசிக்கலாம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமே, 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றான். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ ஆண்டவர் இந்த மோசையை பார்த்து கேட்கிறார். கர்த்தர் அவனை உருவாக்குறதற்கு சித்தம் கொள்ளுகிறார். அப்போ இந்த மனுஷன் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, எனக்கு பேச தெரியாது, என் கையில ஒன்றும் இல்லை, நான் எப்படி இஸ்ரவேலரை நான் ரட்சிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உன் கையில் இருக்கிறது
என்ன அப்படின்னு கேட்கிறார். உன் கையில என்னப்பா இருக்குது, உன் கையில என்னப்பா இருக்குது? உடனே இந்த தேவ மனுஷன் பதில் கொடுக்கிறான், அது ஒரு கோல், அது ஒரு கோல், அவ்வளவுதான். போற வழியில அது ஆடு மேய்க்கிறவர்கள், பொதுவாக இந்த ஆடு மேய்க்கிறவர்கள் எல்லாருமே தன்னுடைய கையில ஒரு கோலை அவங்க வச்சிருப்பாங்க. அந்த கோலை எதுக்காக வச்சிருப்பாங்கன்னா, ஆடுகள் தடுமாறி போகும்போது தட்டி விடுறதற்கும், கொப்புகளை எல்லாம் கொடுக்கறதற்கும், சாப்பாடை எடுத்து போடுறதற்கும். அதற்கு விட இன்னொன்னு என்னன்னா, போகும்போது நடக்கும்போது ஏதாவது பூச்சி இருக்குமோ இல்லையோன்னு சொல்லி கையில நல்லா தட்டிட்டே போவாங்க. அதனால எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஒரு மேய்ப்பனா இருக்கிறவங்க, ரொம்ப கொஞ்சம் வயதானவங்க எல்லாருடைய கையிலையுமே ஒரு கோல் இருக்கும். ஆனா அந்த கோல் ரொம்ப காஸ்ட்லியா, ராஜாவினிடத்திலே இருக்கிற, ராஜ சமூகத்திலே இருக்கிறது கையில ஒரு கோல் வச்சிருப்பாரு. அந்த கோல் பாத்தீங்கன்னா அழகாய் தச்சன் மூலமாய் ரெடி பண்ணப்பட்டு அதுக்கு குஞ்சனங்களை கட்டி அப்புறம் சுற்றி நிறைய காரியங்களை உண்டு பண்ணி அவருடைய கையில கொடுப்பாங்க. ஆனால் இந்த கோல் அப்படியெல்லாம் யாராலையும் செய்யப்பட்டது அல்ல. அவங்க போகும்போது, வழியில போகும்போது ஏதாவது கிடக்குதா, அந்த கோல் நல்லா இருக்கா, உடனே கையில எடுத்து வச்சிருப்பாங்க. நீங்க எத்தனை பேருக்கு பழக்கம் இருக்குன்னு தெரியல, நம்ம கிராமத்துல போகும்போது பாத்தீங்கன்னா வயதானவர்கள் ஏதாவது போயிட்டாங்கன்னா இந்த முளைக்கம்பு சில இடத்துல கிடக்கும். முளைக்கம்பு கிடக்கும் போது அந்த கம்பை எடுத்து பார்ப்பாங்க. அது கீறல் விடல அப்படின்னு சொன்னா அந்த முளைக்கம்பை எடுத்து கையிலே வச்சிருப்பாங்க. அதை கீழே போட மாட்டாங்க, வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த முழக்கம்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது கீறல் விடுகிறதற்கு முன்னாடி எவ்வளோ அடிக்கலாம், அதை பத்திரப்படுத்தலாம். அது ரொம்ப ஸ்ட்ராங். அதை வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. அதே போல இந்த மோசையினுடைய கையிலே இருக்கிற கோல் ஆயத்தப்படுத்தப்பட்டதோ இல்லைன்னா டிசைன் பண்ணப்பட்டதோ இல்லை. சாதாரணமாய் போற வழியில ஆடு மேய்க்கிறதற்கு அவனுக்கு கொடுத்த ஒரு கோல். அந்த கோலுக்கு முன்னணி எதுவும் இல்லை. அந்த கோல் தாத்தாவிடத்துல இருந்து மாமாவிடத்துல வந்தது. அந்த மாதிரி எந்த கதையுமே இல்லை. அப்படி ஒரு சாதாரணமான கோல் அவன் கையில இருக்குது. இப்போ ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உன் கையிலே இருக்கிறது என்ன? அதான் சொல்லிட்டேனே ஆண்டவரே, என் கையில ஒண்ணுமே இல்லையே, எனக்கு திக்குவாய், எனக்கு மந்தனாவும். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, உன் கையிலே இருக்கிற அந்த கோலை கீழே போடு. அவன் கீழே போட்ட உடனே அது என்னவா மாறிச்சுன்னா, அவன் எதிர்பாராத விதமாய் அது சர்ப்பமாய் மாறினது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் உருவாக்குகிறார். எப்படி உருவாக்குறார் அப்படின்னு சொன்னா, நம்ம நிறைய பேர் ஆண்டவரிடத்துல என்ன கேட்கிறோம்னா, ஆண்டவரே என்னிடத்துல என்ன இருக்குது, என்னை பயன்படுத்துறதுக்கு என்ன இருக்குது, என்னுடைய கடனை முடிக்கிறதுக்கு என்ன இருக்குது, நான் பரிசுத்தமாய் வாழ்றதுக்கு என்ன இருக்குது, நான் ஒரு வீடு வாங்கணும் அதுக்கு என்ன என்னிடத்துல இருக்கிறது. என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. என்னிடத்துல இருக்கிறத வச்சு நான் ஒன்னும் பண்ண முடியாது. என்னிடத்துல ஜீரோ தான் இருக்குது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னிடத்திலே இருக்கிற அந்த கோலை நீங்களும் நானும் சாதாரணமா நினைச்சாலும் கர்த்தருடைய வார்த்தை அந்த கோலுக்கு நேராய் வருமானால் அது ஒரு அற்புதத்தின் கோலாய் மாறும். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார், உன்னிடத்தில் உண்டு, உன்னிடத்தில் இருக்குது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன்னிடத்தில் இல்லாததை வச்சு நான் உன்னை உயர்த்த போறதில்லை, உன்னை கொண்டே நான் உயர்த்த போகிறேன். உன்னிடத்திலே இருக்கிற அந்த கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்களிடத்திலே இருக்கிற அந்த சாதாரணமானதை கர்த்தர் அசாதாரணமானதாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நேராய் கடந்து வருகிறது. இல்ல, உங்களிடத்திலே இருக்கிறது வெறும் சாதாரணமான கோல் அல்ல, கர்த்தர் அதை அற்புதமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஏதோ போற வழியில எடுத்தது, யாராவது ஒருத்தர் கொடுத்ததுன்ற அந்த கான்செப்டை விட்டுரு மோசே. அந்த கையிலே இருக்கிற கோல் இந்த ஜனங்களை பயப்படுத்துகிற அளவிற்கு, அவர்களை வழி நடத்துகிற அளவிற்கு ஒரு அற்புதமாய் மாற்றுகிற தேவன். ஒரு வசனத்தை கூட நீங்க வாசிக்க முடியும். 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்தினுடைய ஆமென் 2வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், வீட்டில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டிலே வேறு ஒன்றும் இல்லை என்றாள்.
நல்லா கவனிச்சுங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த அம்மா தீர்க்கதரிசியின் இடத்துல எதற்காக வர்றாங்க? இந்த அம்மா தீர்க்கதரிசியின் இடத்துல எதற்காக வர்றாங்கன்னா ஒரே ஒரு காரணத்துக்கு தான் வர்றாங்க. அப்படின்னா என்னுடைய கணவனார் நிறைய கடன் வாங்கி வச்சுட்டு போனாரு, அவர் அந்த கடன் எதையுமே முடிக்கல, அந்த கடனுக்காக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையுமே ஒன்னொன்னா வித்துட்டேன். அந்த கடன்காரர்கள் என்னிடத்திலே இருக்கிற எல்லாத்தையுமே பிடிக்கிட்டு போயிட்டாங்க. என்னுடைய வீட்டை எடுத்துட்டு போயிட்டாங்க, என்னுடைய வேலையை எடுத்துட்டு போயிட்டாங்க, என்னுடைய ஆடு மாடுகளை எடுத்துட்டு போயிட்டாங்க, என்னுடைய பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனா என்னுடையது எல்லாத்தையும் அவங்க எடுத்துட்டு போனாலும் இப்ப எங்களுடைய பிள்ளைகளையும் கடைசியா எடுத்துட்டு போறாங்க. எனக்கு இருக்கிறதே என் பிள்ளைங்க மட்டும்தான், என் பிள்ளைகளையும் அவங்க சிறைபிடிச்சு பட போறாங்க. அப்போ என்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி நிற்கும் போது தேவனுடைய ஊழியருடைய வாயிலிருந்து என்ன வருது அப்படின்னா, உங்ககிட்ட சத்தமா இவங்க வர்றது எதுக்கு வர்றாங்க? என்ன சொல்லிட்டு வர்றாங்க? வர்றதே எங்கிட்ட சொல்லுங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை? கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனைக்கு இவங்க இந்த ஊழிய காரணத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா, என் கடன் வாங்கினவங்க என் பிள்ளைகளை என்ன பண்றாங்க? இப்போ பிள்ளைகளை விற்கிறதுக்கு முன்னாடி அந்த அம்மா கடனை முடிக்கிறதுக்கு தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் செலவழிச்சிருமா வச்சிருக்கதா? எல்லாமே போயிருச்சு. இப்ப எதுவுமே இல்லாம தீர்க்கதரிசியின் இடத்துல நிற்கும் போது தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து என்ன வருது அப்படின்னா, உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? அப்பதான் அந்த மனுஷி நினைச்சு பாக்குறாங்க. என்ன கேட்கிறாரு இவரு? என்ன பேங்க்ல ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறாரோ, இல்ல ஏதாவது போட்டு வச்சிருக்கேன்னு நினைக்கிறாரோ, இவர் என்ன புத்தியோட கேட்கிறாரு அப்படின்னு நினைச்சிட்டு கடைசியில இந்த அம்மாவுக்கு ஞாபகம் வருது. என்ன ஞாபகம் வருதுன்னா, ஒரு குடம். இவர் இவ்வளவு தூரம் கேட்கிறாரே, இவருக்கு ஒண்ணு சொல்லணுமே. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குடம் எண்ணெயே அல்லாமல் வேறு ஒன்றும் என்னிடத்தில். இப்போ தீர்க்கதரிசி சொல்றாரு, அந்த எண்ணெய் போதும், உன்னுடைய கடனை முடித்து தீர்க்கும் மட்டும் அந்த எண்ணெய் பெருகி கொண்டே இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் தெளிவாய் பேசுகிறார். நீங்க நிறைய பேர் அப்படிதான் வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே என்ன பயன்படுத்துறதுக்கு எனக்கு என்ன இருக்கு, எனக்கு ஒண்ணுமே இல்லை, எனக்கு நல்ல வேலை இல்லை, எனக்கு நல்ல வருமானம் இல்லை, ஆனா பிரச்சனை மலைய போல இருக்குது, சூழ்நிலை மலைய போல இருக்குது. நான் ஜீவனோடு இருக்கும் மட்டும் நான் உதவி செஞ்சாலும், நான் ஊழியம் செஞ்சாலும், நான் வேலை செஞ்சாலும் அந்த காரியத்தை என்னால முடிக்கவே முடியாது. எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசு, ஆனா என் கையில அதற்கானது ஒன்றும் இல்லை. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இல்ல உன்னிடத்தில் ஒன்று உண்டு. உங்களிடத்தில் கர்த்தர் ஒன்றை வைத்திருக்கிறார். அது எதுவாய் வேண்டுமென்றாலும் இருக்கலாம். உங்களிடத்தில் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாங்கன்றத நீங்க எப்ப கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்பவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆரம்பமாகும். அந்த காரியத்தில் ஆண்டவர் உங்களை வளர்த்துட்டே போவார். ஆமென். அந்த காரியத்தை கொண்டு சகல காரியத்தையும் கர்த்தர் செய்கிறதற்கு வல்லவர். ஆமென். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். என்னிடத்திலே இருக்கிறதை கண்டுபிடிக்கிறதற்கு கர்த்தர் பலன் தருவீராக. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, அப்பா என்னிடத்துல என்ன இருக்கு? வாலிப தம்பி, இல்ல எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நீ நினைக்கிற, எனக்கு நல்ல அப்பா இல்ல, எனக்கு நல்ல அம்மா இல்ல, எனக்கு பணக்காரனான அப்பா இல்ல, பணக்காரியான அம்மா இல்ல, எனக்கு நல்ல படிப்பு இல்ல, என்னை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை. இந்த மாதிரியே சத்துரு உங்ககிட்ட பேசிட்டே இருக்கிறான். ஆனா கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரு, இல்ல யாரிடத்திலும் இல்லாத ஒன்றை உனக்குள்ள நான் வச்சிருக்கிறேன். உன் வம்சத்தில் இருக்கிற யாரிடத்திலும் இல்லாத ஒன்றை நான் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறேன். சிஸ்டர், ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒன்றை வச்சிருக்கிறாரு. நம்புறவங்க கிருபையாய் வாஞ்சிக்கிறவங்களுக்கு அப்படியே கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். 1000 பேர் இருந்தாலும் 1000 பேருக்கு விசேஷமாய் கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா.
ஆமென். எனக்கு ஒரு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அந்த சகோதரி எல்லாத்தையும் இழந்தாலும் அந்த ஒரு குடம் எண்ணெயை மட்டும் அவங்களால என்ன பண்ண முடியலன்னா இழக்க முடியல. சத்துரு அவங்க வாழ்க்கையில வந்து என்னென்னமோ எடுத்துட்டு போயிட்டான். கடன் கொடுக்கறவங்க சட்டி பானையை தூக்கிட்டு போயிட்டாங்க, கடன் கொடுக்கறவங்க பைக்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க, கடன் கொடுக்கறவங்க துணிமணி எல்லாம் தூக்கி போயிட்டாங்க. எல்லாத்தையும் தூக்கிட்டு போனாலும் அவர்களால எடுக்க முடியாத ஒன்று இருந்தது. அது ஒரு குடம் அது ஒரு குடம் எண்ணெய யாருக்கும் கை வைக்க முடியல, யாராலும் கை வைக்க முடியல. அது மறைஞ்சிருந்துச்சு. இதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களிடத்தில் இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கி எடுக்கப்பட்டாலும், ஒருவேளை இந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமா இருக்கலாம். பாஸ்டர், எங்கிட்ட தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு, எங்கிட்ட தான் தெளிவா பேசிட்டு இருக்கிறாரு, இந்த வார்த்தைக்கு நான் தான் சொந்தக்காரி, எல்லாத்தையும் ஒன்னொன்னா எடுத்துட்டாங்க, இப்ப நான் வெறுங்கையா இருக்கிறேன், ஆனா நான் நினைச்சிட்டே வந்தேன், நான் என்ன பண்ணுவேன், நான் என்ன செய்வேன், நான் எப்படி அடுத்த லெவல் கொண்டு போவேன், நான் எப்படி பயன்படுவேன், என்னிடத்துல ஒண்ணுமே இல்லையே. ஆனால் சத்துரு எல்லாவற்றையும் பிடுங்கினாலும் உங்களுக்குள்ளே இருக்கிற தனி ஒரு யூனிக்கான அபிஷேகத்தை, ஒரு பலத்தை அவனால பிடுங்கி எடுக்க முடியாது. அந்த காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த காரியத்தை கண்டுபிடிங்க. அந்த காரியத்தை கண்டுபிடிக்க கர்த்தர் வெற்றியை தருவார். இந்த பிரசங்கம் நடந்து கொண்டிருக்கும் போது உங்க ஜெபம் அதுவா தான் இருக்கும். ஆண்டவரே, எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியின் வரத்தை அனல் மூட்டி கர்த்தர் எழுப்புவாராக. பிரதர், அந்த டேலண்ட நீங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவீங்க. சிஸ்டர், அந்த காரியத்தை நீங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவீங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க. சத்துரு எல்லாவற்றையும் பிடுங்கினாலும், எல்லாவற்றையும் எடுத்து போட்டாலும் அவனாலே எடுக்க முடியாத ஒன்று இருக்கிறது. ஆமென். நீங்க வேதத்துல யோசேப்பை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, பலவர்ண அங்கியை போட்டதுனால தான் நீ பெரிய ஆளா? பலவர்ண அங்கியை நீ போட்டுட்டேன்னா என் குடும்பத்தில் எல்லாரோட நீ ரொம்ப வசதியான ஆளா? இப்ப பாரு, உன்னுடைய பலவர்ண அங்கியை நாங்க என்ன பண்றோம்னா அதை உறிஞ்சு நாங்க எடுக்கிறோம். அப்போ பலவர்ண அங்கிய அவனுக்குள்ள எடுத்த உடனே அவனுடைய பவர் அவனை விட்டு போகும்னு நினைச்சாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டோம், அவ்வளவுதான். இனி உன்னுடைய சொப்பனை எப்படி நிறைவேறும், உன் தரிசனம் எப்படி நிறைவேறும்? நாங்க தான் எல்லாத்தையுமே எடுத்துட்டோமே, உன்னிடத்துல ஒண்ணுமே இல்லையே, நீ எதை வச்சு மேல வருவ, நீ எதை வச்சு என்னுடைய தகப்பனா மாறுவ, நீ எதை வச்சு நாங்க உன்னுடைய கீழே நாங்க விழுவோம். ஆனா நான் நம்புறேன், யோசேப்பினிடத்திலிருந்து வஸ்திரத்தை எடுக்கலாம், யோசேப்பினிடத்தில் இந்த பணத்தை எடுக்கலாம், ஆனா யோசேப்புக்கு உள்ள கர்த்தர் ஒரு தரிசனத்தை வச்சிருந்தாரு. அந்த தரிசனத்தை சொந்த சகோதரர்களால் எடுக்க முடியல. அந்த தரிசனம் அவனை பார்வோனுக்கு அதிகாரியாய் கொண்டு போய் நிறுத்தினது. எகிப்து தேசம் அனைத்திற்கும் கர்த்தனாக தகப்பனாய் கொண்டு நிறுத்தினது. கைகளை தட்டி அந்த அபிஷேகத்தினுடைய நிறைவு இன்னைக்கு நிறைய பேர் மேல பிரதர், எதை வேணாலும் அவங்க எடுக்கலாம், அம்மா என்ன வேணாலும் அவங்க எடுக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கென்று நான் கொடுத்திருக்கிற அந்த காரியத்தை எடுக்க முடியாது. உன் கையிலே இருக்கிறது சாதாரணமானது அல்ல. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது வளர ஆரம்பிக்க போகிறது, அந்த திறமை வளர ஆரம்பிக்க போகிறது, அந்த ஞானம் வளர ஆரம்பிக்க போகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். எந்த மனிதனாலும் தொட முடியாத ஒன்றை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமாய் ஒரு ஹல்லேலூயா, முழு பலத்தோடு ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். என்னுடைய மனதில் 20வது வயசுல நினைச்சது அப்படிதான். இந்த உலகத்திலே வாழ்றதற்கு என்கிட்ட என்ன இருக்கு அப்படின்ற கேள்வி எனக்குள்ள எழும்பி என்ன ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிருச்சு. உனக்கு என்ன இருக்கு, உனக்கு என்ன இருக்கு? எங்க அம்மா எங்க அப்பா அப்படி போய் கேட்டா ஒண்ணுமே இல்லை அவங்க கையில. என்னிடத்துல வந்து என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா படிப்பா இல்ல, அழகா இல்ல, பர்சனாலிட்டியா, என்ன கேட்டாலும் பிசாசு என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினது அப்படிதான்.
என்னிடத்துல இல்லாததை எனக்கு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினான். அவனை மாதிரி உனக்கு படிப்பு இல்லை, அவனை மாதிரி உன்னுடைய அம்மா அப்பா இல்லை, அவனை மாதிரி உன்னுடைய சரீரம் இல்லை, இதெல்லாம் என்னுடைய கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி என்னை நாளுக்கு நாள் சத்துரு வந்து டவுன் பண்ணும்போது என்னை தொட்ட ஆவியானவர், என்னை சந்தித்த ஆவியானவர், இல்லை இல்லை உன்ட்ட ஒன்றும் இல்லைன்னு நீ நினைக்க வேண்டாம், யாருக்கும் தெரியாத ஒன்றை உனக்குள்ளே வைத்திருக்கிறேன். அதை அவரே வளர்த்துகிறார், அவரே தட்டி எழுப்புகிறார், அவரே பயன்படுத்துகிறார். என்னை அப்படி நடத்தின கர்த்தர். இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரிடத்துல கர்த்தர் சொல்றாரு, ஒன்னை விட்டு போயிச்சுன்றதுக்காக பயப்படாத மகளே. அப்பா கொடுத்த வஸ்திரத்தை நீ இழந்திருக்கலாம், உங்க அப்பா கொடுத்த பல வர்ண அங்கேயே நீ இழந்திருக்கலாம், நீ உன்னுடைய மனசுல போட்ட திட்டங்கள் தீர்மானங்கள் கோட்டை கட்டி இருக்கிற அந்த காரியத்தை இழந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு உனக்கு கொடுத்திருக்கிறத நீ இழக்கல்ல மகளே, மகனே நீ இழக்கல்ல. அது உன்னிடத்திலே இருக்குது, அது விலையேற பெற்றது. நீ நினைச்சதை விட அது விலையேற பெற்றது. உன்னுடைய திட்டத்தை விட அது பெரிய திட்டம், உன்னுடைய நோக்கத்தை விட்ட அது ஒரு பெரிய நோக்கம். பிசாசு உன் கண்ணுக்கு முன்னாடி உன்கிட்ட இருக்கா, இது இருக்கா, அது இருக்கா அப்படின்னு இல்லாததையே கொண்டு வந்து காமிச்சு உன்னை சோதனைக்கு உட்படுத்திட்டான், உன் மனசை ரொம்ப வருத்தப்படுத்திட்டான். ஆனா ஆவியானவர் இன்றைக்கும் கரத்தை பிடிச்சு உன்னை தைரியப்படுத்துகிறதற்கு கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல மக, இல்ல மகா, உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்குது, உங்ககிட்ட ஒரு விதேயமான அனாயிண்டிங் இருக்குது. நீ அதை தட்டி எழுப்புவாய், ஆனால் லட்சங்களுக்கு பயனுள்ள ஒரு பாத்திரமாய் மாற போகிறாய். நல்ல கைகளை தட்டி ஆமென். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ண முடியும்? யார் அசட்டை பண்ண முடியும்? ஆமென், ஹalleluya. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் யாருக்கு செய்தி பாடும். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் யாருக்கு செய்தி. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாய் வாழ்நாளெல்லாம் போஷிப்பி. எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பி வாழ்நாளெல்லாம் கைகளை மேல தட்டி எல்சடா தெய்வமே. என்னை பெருக செய்பவரே சொல்லுவோம் எல்சடா. தெய்வமே என்னை பெருக செய்பவரே சொல்லுவோம். என் வாழ்க்கை பயணம் எல்லாம் முன் செல்லும் மகிமை வேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம். சத்தமா பாடுங்க. முன் செல்லும் மகிமை வேகமே. தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் கரம் நான் கண்டேன். இந்த இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரகபோத் தொடங்கினதே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரகபோத். இப்ப சொல்லும் எல்சடாய். ஹalleluya. பாடு பாடு. என்னை பெருக செய்பவரே எல்சடாய், எல்சடாய். கிருபா லம்தன மூரஹதல யாதன. என்னை பெருக செய்பவர் நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல,
மனம் மாறிட மன புத்திரன் அல்ல, பொய் சொல்லிட நீ மனிதன் அல்ல. மனம் மாறிட மன புத்திரன் அல்ல, நீ செய்வதை தடுப்பவன் யார்? ஓ, நீ செய்வதை யாரும் இல்லை தெய்வமே. ஹல்லேலூயா யெகோவா, என்னை பெருக செய்பவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரும் எடுக்கவே முடியாத ஒன்றை எனக்குள்ளே அவர் வைத்திருக்கிறார், எங்களுக்குள்ளே ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்துல, கர்த்தர் நம்மளை உருவாக்குறதற்கு, ஆண்டவர் மோசையை உருவாக்குறதற்கு ஆண்டவர் முதல் அவனை கொண்டு போன பாதை என்ன அப்படின்னா, உன்னிடத்தில் என்ன, உன்னிடத்தில் இருக்கிறது என்னப்பா, உன்னிடத்தில் இருக்கிறது என்னப்பா, உன்னிடத்தில் இருக்கிறது என்ன. அவன் அந்த அந்த மோசையை வந்து அந்த கோலை வந்து ஒரு பெரிய பொருட்டாகவே மதிக்கல. அதை எங்க கொண்டு போய் பீரோலையா வச்சிருப்பாரு, இல்ல அதை கொண்டு போய் சாப்பாடு மேசையில வச்சிருப்பாரு, இல்லைன்னா ரொம்ப பத்திரமா வச்சிருப்பாரு, கிடையவே கிடையாது. அது வீட்டுக்குள்ள என்ட்ராகும் போது எங்கேயோ ஒரு வாரத்தில் கிடக்கும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதற்குள் கர்த்தர் ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் லோத்து 2 பேரை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது ஆபிரகாம் லோத்தை பார்த்து சொல்றாரு, உனக்கு என்ன எடுக்கணுமோ எடுத்துட்டு போப்பா, நீ எடுத்ததுக்கு மிச்சத்தை எனக்கு வச்சுட்டு போனா போதும், நீ டிசைட் பண்ணிக்கோ, உனக்கு எங்க போகணும் எவ்வளவு எடுக்கணும்ன்றதை நீ எடுத்துக்கோ. உடனே இந்த லோத்து வந்து எது பெஸ்டா இருக்குதோ அது அவ்வளவுதான். அதை எடுத்ததுக்கு அப்புறம் ஆபிரகாம் திரும்பி பார்த்தா ஆபிரகாமுக்கு ஒண்ணுமே இல்லை, எதுவுமே இல்லை. இருந்த ஒரே ஒரு இடம், பெஸ்டான இடம் அந்த ஒரு இடம் தான். டிசைட் பண்ணியிருந்தா 2 பேரும் பாதி பாதியா எடுத்துக்கணும், அப்படி கிடையாது. இப்ப அவன் எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஆனா இப்ப ஆபிரகாமை பார்த்து நிறைய பேர் கேட்கலாம், வேலைக்காரங்க எல்லாம், எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுத்துட்டீங்களே, அவனை டிசைட் பண்ண சொல்லிட்டீங்களே, அவன் மொத்தத்தையும் எடுத்துட்டானே, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லையே. உடனே ஆபிரகாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடையது எல்லாத்தையும் எடுத்து போட்டாலும் எனக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் இருக்குயா, கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் இருக்குயா, இந்த வாக்கு தத்தம் எனக்கு கொண்டு வந்து சேர்க்கும், இந்த வாக்கு தத்தம் என்ன ஆசீர்வதிக்கும், இந்த வாக்கு தத்தம் என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். எல்லாத்தையும் எடுத்தாலும் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் மாறாது. அவர் எனக்கு சொன்னதை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் என்னை கைவிட மாட்டார். நீ எதை வேணாலும் எடுத்துக்கோ, எதை வேணாலும் எடுத்துட்டு போ, எனக்குள்ளே இருக்கிற வாக்கு தத்தம் எனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இப்போ உங்களை பார்த்து பிசாசு பேசின வார்த்தையை நம்பி நம்பி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? நம்பி நம்பி உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களா? பிசாசு எது இல்லையோ அதை மட்டும்தான் பேசும். பிசாசு எது இல்லையோ அது மட்டும்தான் பேசும். பிரதர் சிஸ்டர், சத்துரு வந்து எது இல்லையோ, வாலிப தம்பி எது இல்லையோ அதை மட்டும்தான் பேசும். தங்கச்சி எது இல்லையோ அது மட்டும்தான் பேசும். உனக்கு இப்படி இருக்கா, உனக்கு இப்படி இருக்கா, உனக்கு இப்படி இருக்கா, நீ இவ்வளோ ஆராதிக்கிற, உனக்கு இப்படி இருக்கா, உங்க அம்மா அப்பா இவ்வளோ ஆண்டவரை தேடுறாங்க, உனக்கு இது இருக்குதா, உங்க அம்மா அப்பா நல்லா ஆயிட்டாங்களா, கிடைச்சிட்டாங்களா? இது பிசாசுனுடைய ஒரு மிகப்பெரிய வஞ்சகம். நீ மறந்துடாத, நீ மறந்துடாத. நிறைய பேரு தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஆண்டவரை விட்டு தூரம் போனதுக்கு காரணம், தன்னுடைய வாழ்க்கையில எழும்பாமலே இருக்கிற காரணம் என்னன்னா, பிசாசு அவர்களிடத்துல இருக்கிற இல்லாமைய காட்டி காட்டியே உன்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு உட்கார வச்சிட்டான், உன்கிட்ட எதுவுமே இல்லைன்றது மாதிரி உட்கார வச்சிட்டான். ஆனா ஆவியானவர் எப்பொழுதுமே உங்கள்கிட்ட இருக்கிற இல்லாத ஒன்ன பேச மாட்டாரு. கர்த்தர் ஒரே ஒரு மனுஷன் வந்து நிற்கும் போது சொல்றாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அவன் எங்க பராக்கிரமசாலி? அவன் எங்கெங்க பராக்கிரமசாலி? திராட்சை ரசத்தை ஆலையில அடிப்பாங்க, கோதுமைய களஞ்சியத்துல அடிப்பாங்க. ஆனா இவன் எங்க போய் அடிச்சிட்டு இருக்கான் சொல்லுங்க? இவன் வந்து மாத்தி அப்படியே தலைகீழா. அப்படின்னா இவருக்கு வந்து அதை செய்ய முடியாது, இவருக்கு பயமா இருக்குது. இந்த இடத்துல அடிக்க வேண்டிய இடத்துல அடிச்சா அந்த இடத்துல வந்து புடிங்கிட்டு போவாங்க சொல்லி யாரும் தெரியாத தனி ஒரு இடத்துல போய் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா இவனுடைய முயற்சியை பார்த்து அவனுடைய மனசுல சும்மா இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு ஏதோ ஒன்று செய்யணும்னு நினைச்சதுனால கர்த்தர் போய் நின்று என்ன பேசுறாரு அப்படின்னா, நீ தாண்டா பராக்கிரமசாலி, நீ தாண்டா தைரியசாலி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்க. உடனே இவர் திரும்பி கேட்கிறாரு, ஆமா ஆமா ஆமா, ஆண்டவர் எங்க கூட இருந்தா இதெல்லாம்
நடப்பானேன் அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற? நீ ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல மீதியானியரை முறியடிப்பாய். இது நடக்கிற காரியமா ஆண்டவரே? நடக்கிற காரியம். சரி, நீ கூப்பிடுவோம் கூட கொஞ்சம் பேர. அப்படியே சத்தம் போட்டு கூப்பிட்டா துபு துபு துபுன்னு ஆட்கள் வராங்க. இதுல பயமும் திகிலும் உள்ளவன் வெளியே போனா ஒரு பெரிய கூட்டம் வெளியே போயிடுச்சு. கடைசியில 300 பேரை வச்சு ஒரு பானையும் ஒரு தீவெட்டியும் வச்சு கர்த்தர் மொத்த ராஜாக்களையும் மொத்த ஜனத்தையும் கிதியோனுடைய கையில ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உங்கள்கிட்ட ஏதோ ஒன்ன கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இனி இல்ல அப்படின்றத தூக்கி போடுங்க. இல்ல, வச்சிருக்கிறாரு, கண்டிப்பா வச்சிருக்கிறாரு. நீங்க எழும்ப முடியும், எழும்ப முடியும். கர்த்தர் உங்களை எழும்ப பண்ண வல்லவர். ஜெபிக்க ஜெபிக்க அந்த அனாயிண்டிங் உங்க மேல பற்றி பிடிக்கட்டும். என் மேல இருக்கிற அந்த ஆவியினுடைய உற்சாகம் உங்க மேல வரட்டும் அப்படின்னு நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி. இந்த 100 நாட்களுடைய ஜெபம் ஆரம்பித்ததற்கு பிறகு ஆண்டவருடைய பிரசன்னம் இன்னும் பலமா இருக்குது. கர்த்தருடைய பிரசன்னம் இன்னும் பலமா இருக்குது. ஆமென், ஆமென். ஸ்பெஷலா வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க, நீங்க ஆண்டவருக்காக எழுமணும். ஆண்டவருக்காக எழுமணும். உங்களிடத்துல இருக்கிற அந்த ஆவியின் வரத்தை அனல் மூட்டி எரிய விடு. அனல் மூட்டி எரிய விடு. ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 6ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிப்பீர்களானால், யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம், இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்ப பிரசங்கம் பண்ண வந்துட்டாங்க. இப்ப ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி முடிச்சிட்டாரு. புருஷர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 6000 பேருக்கு மேல இருக்கிறாங்க. டோட்டலா ஒரு 15000 பேருக்கு மேல அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இப்ப ஆண்டவர் இவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க சொல்றாரு. அங்க அவங்க சொல்றாங்க எங்க போவோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒரே ஒருத்தர் மட்டும் கத்துறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையிலே 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 காஞ்சு போன மீன்களுமே உண்டு. வார்கோதுமை அப்பன்றது ரொட்டின்றது நம்ம ஊர் பழக்கத்தின்படி சப்பாத்தி. சப்பாத்தியை 3 நாள் ஒரு பாக்ஸுக்குள்ளே வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அது காஞ்சு போய் எப்படி இருக்கும்? அதை தொட்டு சாப்பிட்றதுக்கு 2 மீன், அதுவும் பொரிச்ச மீன், எப்படி இருக்கும் காம்பினேஷன்? தண்ணி குடிச்சிட்டே சாப்பிட்ற மாதிரி, ரெண்டுமே ஒர்த்து இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில் எங்கிட்ட இந்த மாதிரி 5 அப்பமும் 2 மீனும் இருக்குது. ஆனால் என்னன்னா பிரயோஜனப்படாது. அது குவாலிட்டியா இல்லை, அது சரியா இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அதை கொண்டு வா, இத்தனை 1000 ஜனங்களை போஷித்து மிச்சம் எடுப்பதற்கு அது கர்த்தருக்கு போதுமானது. பிரதர், போதுமானது. பிரதர், சிஸ்டர், போதுமானது. ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தோட கர்த்தர் பேசுகிறார். நீங்க தானே அப்படி நினைச்சு வந்தீங்க. எங்கிட்ட ஏற்கனவே இல்லை பாஸ்டர், ஆனா இருக்கிறதும் அறகுறையா இருக்குது, இருக்கிறதும் சரியில்லாம இருக்குது, இருக்கிறதெல்லாம் ஓட்டையா இருக்குது. இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? இதை வச்சு என்னால என்ன பண்ண முடியும்? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய கரத்துல கொடுத்தா போதும், பழைய அப்பமும் ஃப்ரெஷ்ஷான அப்பமாய் மாறும், பழைய மீனும் நல்ல மீனாய் மாறும். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து 12 கூடை நிறைய கர்த்தர் மிச்சம் எடுக்க உதவி செய்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஒரு முயற்சி எடுக்கிறீங்களா? ஒரு ஜெபம் பண்றீங்களா? இப்போ உங்களிடத்துல ஆண்டவர் கேட்கிறார், நான் உன்னை பயன்படுத்த போறேன், நான் உன்னை பயன்படுத்த போறேன். ஒரு பெரிய நோக்கத்திற்காய் கர்த்தர் பயன்படுத்த போறாரு. இப்ப கேளுங்க, உங்களிடத்துல என்ன இருக்கு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? நீங்க அதை கண்டுபிடிச்சிருங்க. நீங்க அதை துவங்க ஆரம்பிச்சிருங்க. ஆனா யார்கிட்டையும் இல்லாத ஏதோ ஒண்ணு உங்கள்கிட்ட. சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. நீங்க முதல்ல நம்புறீங்களா? நீங்க உங்களுக்கு எப்படி இந்த நம்பிக்கையை கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல. பட் நீங்க நம்புனா வெற்றியை பார்ப்பீங்க. நம்பினா வெற்றியை பார்ப்பீங்க. ஞானிகளை வெட்கப்படுத்துறதுக்கு உலகத்துல பைத்தியங்களை தெரிஞ்சுக்கிட்டவர், இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். எத்தனை பேர் கண்டுபிடிக்க போறீங்க? நான் நம்புறேன், 10 நாளையில நான் மரிச்சு போயிருவேன்னு சொன்னா கூட என்னிடத்திலையும் ஏதோ ஒன்று இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது.
எல்லாரிடத்திலையும் இல்லாத விசேஷம் என்னமோ ஒன்று உங்களிடத்துல இருக்குது. அது ஜபமா இருக்கலாம், அது உபவாசமா இருக்கலாம், அது வேத வசனமா இருக்கலாம், அது ஊழியமா இருக்கலாம், அது வேலையா இருக்கலாம், அது ஒரு ஞானமா இருக்கலாம், எனிவே எதுவா இருக்கலாம். ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அதை கண்டுபிடிக்கணும். ஹல்லேலூயா. உங்களிடத்துல இருக்கிற அந்த கோல் அது சாதாரணமானது அல்ல. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி 2 காரியத்தை வேகமா சொல்லி முடிக்கிறேன். என் கூட ஆண்டவர் பேசுறாரு பாஸ்டர். நான் இந்த பிரசங்கத்துக்கு இடையிலே உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். ஏன்னா இந்த வார்த்தையினுடைய முழு சாராம்சத்தையும் அப்படியே குடித்தவன் நான். எனக்கு ரொம்ப அப்படியே இந்த வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது ஆண்டவர் இந்த வார்த்தையினுடைய வெளிப்பாடை தரும்போது அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. ஹல்லேலூயா. அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருடத்துக்கு முன்னாடி கேட்டால் சொல்லுகிறதற்கு ரொம்ப தயக்கமாக இருக்கும். என்ன இருக்குது அப்படின்னு யோசிச்சா ஒன்றுமே இல்லையே. சொல்லிக்கிறது மாதிரி எதுவுமே இல்லையே. நீங்கள் எதிர்பார்க்குறது மாதிரி என்கிட்ட ஒன்றுமே இல்லையே. ஆனால் இன்றைக்கு அப்படியே அந்த வாழ்க்கையை நினைக்கும் போது நான் சொல்லுவேன், இல்லை இருக்குது. ஆண்டவர் கொடுத்த ரட்சிப்பு இருக்குது, ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஞானம் இருக்கிறது, ஆண்டவர் கொடுத்துருக்கிற சேவை இருக்கிறது, ஆண்டவர் கொடுத்துருக்கிற நிறைய என்னிடத்திலே இருக்கிறது. நான் நம்புகிறேன். நான் மட்டுமல்ல, நீங்கள் சாட்சி சொல்ல போகிறீங்க. இங்கே இருக்கிற வாலிப தம்பி நீ சாட்சி சொல்லுவ, வாலிப தங்கச்சி நீ சாட்சி சொல்லுவ, சீக்கிரமா நீ சாட்சி சொல்லுவ. என்ன அப்படின்னா கர்த்தர் உன்னிடத்துல ஏதோ ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே இந்த காரியத்திற்காக எனக்கு கண்டிப்பா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். உண்மையிலே என் மனசுக்குள்ள பிசாசு நிறைய இல்லை அப்படின்னு விதைச்சிட்டான். நான் இப்படி ஒதுங்கி போறதுக்கு காரணம் அதுதான். நான் ரொம்ப மனசு உடைகிறதுக்கு காரணம் அதுதான். என்கிட்ட இல்லை, உனக்கு என்ன இருக்குது. நிறைய பேரை என் கூட படித்தவங்க எல்லாரையும் எனக்கு முன்பாக நிறுத்தி நான் அடிக்கடி அவங்களுக்கு முன்னாடி ஒப்பிட்டு பார்க்குறேன். அவனுக்கு எல்லாம் இருக்குது, அவனுக்கு இந்த பைக் இருக்குது, அவனுக்கு இந்த கார் இருக்குது, அவனுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான மொபைல் இருக்குது. என்கிட்ட என்ன இருக்குது? என்கிட்ட ஒன்றுமே இல்லையே. ஏன்னா நான் தான் பாஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நான் வந்திருக்கிறேன். அடிக்கடி நான் அதை ஃபீல் பண்ணுறேன். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்னை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நான் நினச்சிட்டே இருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு கிருபையாய் கர்த்தர் பேசுகிறார். இல்லை, அவங்கள்ட்ட யாரிடத்திலையும் இல்லாத, அவர்கள் பறித்து கொள்ள முடியாத, அவர்கள் பிடுங்கவே முடியாத ஒன்று உன்னிடத்திலே உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே அப்படி தேவைப்படுறவங்க மட்டும் உங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆன்லைன்ல கூட இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைகள், ஒருவேளை இந்த ஜெபம் உங்களுக்கு தேவைப்படுமானால் உடைய கரங்களை மட்டும் உயர்த்துங்க. ஐயா, இப்போ நான் ஜெபிக்கிறேன்ப்பா, ஆண்டவரே உம்முடைய மகிமை இந்த இடத்துல இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவ்வளவு செய்தும் என்னுடைய பிள்ளை இவ்வளவு ஆண்டவரே முன்னாடி நின்னும், இத்தனை வெற்றிகளை அடைந்தும், இத்தனை அவார்டுகளை கையில வாங்கியும், ஆண்டவரே இத்தனை பதக்கங்களை கையில வாங்கி வச்சோம், இத்தனை சர்டிபிகேட்டை கையில வாங்கி வச்சோம், இன்னைக்கு என் பிள்ளை இருக்கிற சூழ்நிலை வெறுங்கையா இருக்குப்பா. அவங்க சொல்லணும்னா ஏதாவது உங்ககிட்ட இருக்குன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற அளவுக்கு தாப்பா எங்க பிள்ளை வந்திருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு மோசையை உருவாக்குறதற்கு உங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு நீ நினைக்கிற. ஆனா உங்ககிட்ட இருக்கிற இந்த சாதாரணமான கோலே ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செய்யும்னு அந்த மனுஷனுக்கு காண்பிச்சு கொடுத்தது போல இப்போ இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்து ஜெபிக்கும்படியாய் சொன்ன பிள்ளைகளுக்கு அந்த அபிஷேகத்தை காமிச்சு கொடுங்க ஆண்டவரே, அந்த ஞானத்தை காமிச்சு கொடுங்க ஆண்டவரே, அந்த வெற்றியை காமிச்சு கொடுங்க ஆண்டவரே. இந்த 100 days ஜெபம் முடிகிறதற்கு உள்ள என் பிள்ளை அந்த காரியத்தை பார்க்கணும், அந்த காரியத்தை துவங்கணும். அதை குறிச்ச ஒரு பெரிய கான்பிடென்ட் ஆண்டவர் கொடுக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க கரங்களிலே தாழ்த்துறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த மோசையை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும்படியாய் பெரிய ஒரு திட்டத்திற்காக ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறதற்கு இரண்டாவதாக இந்த மோசைக்கு செய்கிற இரண்டாவது காரியம் வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்திலிருந்து வாசிக்க போறோம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அதை தரையிலே போடு என்றான். அவன் அதை தரையிலே போட்ட போது அது சர்ப்ப
சர்ப்பம் ஆயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாலை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ஆண்டவர் எல்லாரும் கவனிக்கிறீர்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். செய்தி ரொம்ப முக்கியமான செய்தி. இந்த செய்தி உங்களுக்கு பல விதங்களிலே ஊழியம் செய்ய போகிறது. பல விதங்களிலே ஊழியம் செய்ய போகிறது. உங்க வாழ்க்கைக்கு நீங்க மட்டும்தான் காரணமா இருப்பீங்க. வேற யாரையும் நீங்க காரணமா கை நீட்ட முடியாது, நீங்க விரல் நீட்ட முடியாது. திரும்ப திரும்ப சொல்றேன், உங்க வாழ்க்கைக்கு நீங்க மட்டும்தான் காரணமாவீங்க. நீங்க மட்டும்தான் காரணமாவீங்க. நீங்க மட்டும்தான் உங்க வாழ்க்கைக்கு பதில் சொல்லணும். உங்களுக்காக இன்னொருத்தர் பதில் சொல்ல மாட்டாங்க. அதனால ஆலயத்திற்கு வரும்போது, சத்தியத்தை கேட்கும்போது இந்த மாதிரி வித்தியாசமா இருக்காதீங்க. வேஸ்ட், பிரயோஜனம் இல்லை. நீங்க உட்கார்ந்து இருக்கிற 2.5 மணி நேரமும் பிரயோஜனம் இல்லை. என்னத்தை பேசுறாங்க, என்னத்தை கேட்கறதுன்ற மைண்ட் செட்ல வந்தீங்கன்னா அந்த டைம் வேஸ்ட். குறை சொல்றது மாதிரி வந்தீங்கன்னா வேஸ்ட். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, அதுல ஒண்ணுமே நீங்க பண்ண போறதில்லை. ஒண்ணுமே பண்ண போறதில்லை. அது உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. யூஸ்ஃபுல்லா ஏதாவது செய்யுங்க, பிரயோஜனமா ஏதாவது ஒண்ணு செய்யுங்க. நீங்க அறிவில்லாதவர்களா இருக்காதீங்க, ஞானம் இல்லாதவர்களா இருக்கிறாங்க. வாலிப தம்பி தங்கச்சி, நீ எங்க உட்கார்ந்து இருக்கலாம், நீ மறைஞ்சு உட்காரலாம். நீ இப்ப கூட செல்போன் கூட நோண்டிட்டு இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கலாம். நீ எதுக்கு இந்த மாதிரி டைமை வேஸ்ட் பண்ற? நீ எதுக்காக இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிற? இது ரொம்ப தப்பு. நீ ஒரு நாள் ரொம்ப வருத்தப்படுவ. நீ சரியாய்த்தான் ஆகணும். நீ இப்படி இருந்த அப்படின்னா நீ தான் ஒண்ணும் இல்லாம போவ. நீ தான் கஷ்டப்படுவ. உன்னுடைய வாழ்க்கை தான் ஒன்றும் இல்லாம போகும். உன்னதான் யாருமே நீ அப்புறம் எனக்கு அவங்க பிரச்சனை இவங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி உங்களையே காயப்படுத்துனீங்கன்னா யாரும் உங்களுக்காக நிற்பாங்கன்னு கேட்குறீங்க? கேட்கறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நீ சொல்லுகிற பிரச்சனைய காது கொடுக்கறதுக்கு நீங்க ஒரு நல்ல இடத்துக்குள்ள நீங்க வரல, நீங்க நிக்கல அப்படின்னா உங்க பிரச்சனைய காது கொடுத்து கேட்கறது கூட ஆள் இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஜாக்கிரதை. இன்னைக்கு ஒருவேளை ஊழியக்காரர்கள் பேசுகிறது உங்களுக்கு விகற்பமாய் தெரியலாம். இந்த மாதிரி ஒரு திருச்சபையை கர்த்தர் உனக்கு கொடுத்ததே பெரிய விஷயம். ஆண்டவர் மேல வச்ச பெரிய தயவு. ஒரு அம்மா அப்பா கொடுத்ததே ஆண்டவர் மேல வச்ச பெரிய கிருபை. அப்படி ஒரு கணவனை, அப்படி ஒரு மனைவியை ஆண்டவர் தந்ததே பெரிய கிருபை. இதை நம்ம இருமாப்பா கையாளவே கூடாது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு 2.5 hours தேவ சமூகத்துல செலவு பண்ணுகிறோம். கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். ஆண்டவருடைய வார்த்தை வருது. இந்த வார்த்தையை ஒண்ணு கூட கீழே விழாம நீங்க புடிச்சுக்கணும். ஏன்னா இனி கடைசி காலம், இந்த காலம் முடிய போகுது. இந்த உலகம் ரொம்ப இனி பணத்துக்கெல்லாம் பிரச்சனை இருக்காது. ஆனா எதுக்கு பிரச்சனை அப்படின்னா, நிறைய பேர் மன நிம்மதி இல்லாம அலைவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸா அலைவாங்க. இனி உலகத்துல அடுத்து வர்றது ஸ்ட்ரெஸ் தான் அதிகமா இருக்கும். பாருங்க, 10 ஆண்டுகளுக்கு முன்பாக மனநல மருத்துவத்துக்கு படிக்கிறவர்கள் ரொம்ப குறைவு. ஆனா இப்போ எங்க பார்த்தாலும் மனநல மருத்துவர்கள், எங்க பார்த்தாலும் மனநலமை சம்பந்தப்பட்ட டாக்டர்ஸ், அதுக்கு சம்பந்தப்பட்ட கிளினிக், அதுக்கு சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல்ஸ். ஏன்னா வருங்காலத்துல ஜனங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஆனா யாருக்கு அதிகமாகும்னா, கர்த்தரோட நடக்காதவர்களுக்கு, கர்த்தரோட இருக்கிறவர்களுக்கு. ஆமென். கடும் புயல் வரணும், பெரும் காற்று வீசினாலும் கர்த்தர் அவர்களோட இருக்கிறதுனால ஆமென், அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை, அவர்களுக்கு மனசுல சஞ்சலம் இல்லை. ஏன்னா அவர் நம்மை நடத்துவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். சோ நம்பர் 2, இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த ஆண்டவர் மோசையை பார்த்து கேட்கிறாரு, சரி உன் கையில இருக்கிறது என்னன்னு ஃபர்ஸ்ட் கேட்டாரு. அதற்கு பிறகு அவனுடைய விசுவாசத்தை, இல்லைன்னா அந்த மனுஷனுக்கு ஒரு விஷனை ஆண்டவர் கொடுக்கிறதற்கு, அவனை பயன்படுத்துறதற்கு கர்த்தர் என்ன உருவாக்குறாருன்னா, அவனுக்கு உள்ளே இருந்த பயத்தை எடுக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்புறாரு. இந்த பயம் எத்தனை வருஷமா இருக்குது அப்படின்னா, கிட்டத்தட்ட 40 வருஷமா ஒரு பயம் இந்த மனுஷனுக்குள்ள தொத்திட்டே இருக்குது. இவன் எங்க போனாலும் ஒரு பயம். ஏன் நீ இங்க இருந்து போல, எகிப்திற்கு போக வேண்டியதானே? இவர் 10 வருஷம் ஆயிடுச்சு இல்ல, இனி போனா அவங்க மறந்துருப்பாங்கல்ல. இல்ல இல்ல இல்ல, அவர் ஒருவேளை உயிரோடு இருந்தா என்ன கொன்னுட்டாங்கன்னா என்ன பண்றது, நான் அவங்க முகத்தை பார்க்க மாட்டேன். இந்த பயம் முன்னாடியே இருக்குது. ஆனால் கர்த்தர்
இந்த பயத்திலிருந்து வெளியே கொண்டு வர விரும்பினார். இப்போ அவனுடைய கையில இருக்கிற கோலை ஆண்டவர் போட சொன்ன உடனே அந்த கோல் என்ன ஆயிடுச்சுன்னா சர்ப்பமா மாறிச்சான், பாம்பா மாறிடுச்சு. பாருங்க, கையில இருந்த கோலை தரையில போட்ட உடனே அது ஒரு பெரிய பாம்பா வந்து படம் எடுத்து நின்னா எப்படி இருக்கும்? உடனே இதுவரைக்கும் எந்த பாம்பா வனாந்தரத்துல பார்த்தாலும், ஏன்னா வனாந்தரமான இடம் வந்து நிறைய பாம்புகள் இருக்கிற இடம் தான், அவன் ஆடு மேய்க்கிற இடத்துல நிறைய விஷ பூச்சிகள் இருக்கும். அப்போ ரெகுலராகவே இவன் என்ன பண்றாருன்னா இந்த விஷ பூச்சிகளை பார்த்து பயப்பட்டு கவனமா போறது ஒரு வழக்கம் இருக்கிறது. இப்போ அந்த விஷ பூச்சி, அந்த பாம்பு எங்க இருக்குன்னா ரூமுக்குள்ள இவனுடைய கையிலிருந்து விழுகிறதே என்னவா மாறி இருக்கு. அப்படியே ஆண்டவர் இப்ப அவனை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ போய் அதனுடைய வாலை பிடிப்பா, நீ போய் பிடிப்பா, நீ இறங்கு, நீ நில்லு, நீ தைரியமா போ, நீ எதுக்கு தயங்கிட்டு நிக்கிற? இந்த வார்த்தையை மோசேயினிடத்துல சொன்ன உடனே இந்த மோசே என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கோல் பாம்பா மாறி நிக்குது பாருங்க, அதனுடைய வாலை பிடிச்ச உடனே திரும்ப அது என்னவா மாறிச்சுன்னா அது கோலா மாறிடுச்சு. இப்ப ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு, நீ பயந்துட்டு இருக்கிற காரியம் இவ்வளவுதான்ப்பா, நீ பயந்துட்டு இருக்கிற காரியம் இவ்வளவுதான்ப்பா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ ரொம்ப பயந்துட்டு இருக்கிற, இந்த கடனுக்கு நீங்க ரொம்ப பயந்துட்டு இருக்கிறீங்க, இந்த பிரச்சனைக்கு நீ ரொம்ப பயந்துட்டு இருக்கிறீங்க, 10 வருஷமா 20 வருஷமா நீங்க பயந்துட்டு இருக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, நீ விசுவாசத்தோடு அந்த பிரச்சனையின் மேல கை எடுத்து வை, நீ விசுவாசத்தோடு அந்த சூழ்நிலையை மேற்கொள். உன்னுடைய கைக்கு வந்ததற்கு பிறகு அது பாம்பல்ல, உன்னுடைய கைக்கு வந்ததற்கு பிறகு அது கோலாய் மாறும். உங்களுடைய கையில வர்ற வரைக்கும் அது சர்ப்பமா இருக்கும், உங்களுடைய கையில எடுக்கிற வரைக்கும் அது பாம்பா இருக்கும். ஆனா நீங்க அதுல ஏறி அந்த பிரச்சனையை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க கையில நீங்க ஆளுகை செய்கிறது போல கோலாய் மாற்ற கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சிலரை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். மகனே நீ பயப்படாதே, மகளே நீ பயப்படாதே, உன் கைகளுக்கு முன்பாய் வருகிறதற்கு முன்னாடி வரைக்கும் அது பிரச்சனை தான் இல்ல, நீ ஆளுகை செய்யக்கூடிய பவரை கர்த்தர் தருவேன் என்று நம்புறவங்க நமக்கு கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் தந்திருக்கிறதற்காக கரங்களை தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஹalleluya, அது உன்னை பார்த்து பயப்படும். ஆமென். Thank you Jesus. இரண்டாவது ஆண்டவர் மோசையை உருவாக்குறார். எப்படி உருவாக்குறார் அப்படின்னு சொன்னா, அவன் அந்த மனுஷனுடைய 40 வருஷத்தினுடைய பயத்திற்கு கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னா ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறார், ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் கையில எடுத்து ஆளுகை செய்ய போறீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நீ போய் என்ன புடி. கேட்கல? சத்தமா சொல்லு, சத்தமா சொல்லுங்க. என்ன பிடிக்கி? தலையை பிடிச்சிடாதீங்க. கர்த்தர் என்ன சொல்றாருன்னா நீ வாழை பிடி. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாகும்னு சொல்றாரு. நீ ஸ்டார்ட் பண்ணு, பின்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்ணு. பிரச்சனை முன்னாடி ஓடிட்டு இருக்குது, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆண்டவர் வந்து உங்க கூட இருப்பார். ஃபர்ஸ்ட் குதிகால பிடிச்சிருவோம், அதுக்கப்புறம் தலையை நசுக்கிறவர் நமக்காக தலையை நசுக்க வல்லவரா இருக்கிறார். நீங்க குதிகால பிடிங்க, தலையை நசுக்கிறது அவருடைய வேலை. ஹல்லேலூயா. அடிச்சு போட்ட தலையில நல்லா அடி விழுந்து நல்லா செதஞ்சு போன அந்த பாம்பனுடைய வாலை பிடிக்கிறதுக்கு என்னங்க நமக்கு பயம்? என்னங்க நமக்கு பயம்? அப்பா தான் தலையை நசுக்கி போட்டார்ல, வாழை தானே பிடிச்சிட வேண்டியதான். இந்த காரு டிரைவ் பண்ணுவாங்க பாருங்களேன், காரு டூ வீலரு. இந்த காரு டூ வீலர் டிரைவ் பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு அந்த கார் மேலே டூ வீலர் மேலே கையை வைக்கும்போது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் நல்லா ஜாலியாக ஓட்டுவேன் அப்படின்னா, சிலர் அப்படி தான் இந்த யூடியூப்பை பார்த்துட்டு எனக்கு ஓட்ட தெரியும்னு ஓட்டுவாங்க. எது வரைக்கும் தெரியுமா? ஒரு ஆக்சிடென்ட் வரைக்கும் தான். ஒரு இடத்துல இடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தன் பிடிச்சி 4 கத்து கத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுலேருந்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னா பயம் பிடிக்கும். ஒரு வருஷம் ஒரு 6 மாதம் அந்த அந்த வண்டியை ஓட்டுற வரைக்கும் அப்படியே காலையே பிரேக் போட்டு அப்படியே இழுத்துட்டே போகிறது. அந்த ஒரு அது வரைக்கும் அப்படியே சைடாக ஒதுங்கி ஒதுங்கி போயிடுது. ஆனால் கொஞ்சம் நல்ல தைரியமாகி
அதுக்கப்புறம் அந்த ஸ்டியரிங் அவங்க கண்ட்ரோலில் வந்த உடனே, அந்த பிரேக் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்த உடனே, அந்த ஆக்சிலேட்டர் அவங்க கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம், இப்போ இந்த அம்மா, இந்த சிஸ்டர், இந்த பிரதர் கண்ணாடியை இறக்கி விட்டுட்டு பார்த்து போக தெரியாதா? பார்த்து போக தெரியாதா? இங்கே தான் வந்து விழுவீங்களா? அவ்வளோதான் இருக்குல்ல இடம், போக வேண்டியது தானே அப்படின்னு ஆப்போசிட்டில் ஒரு வண்டி வரும். எல்போர்டு மாட்டி இருக்கும்போது அது இங்கே வந்தால் இங்கே ஓரத்துக்கு போயிடுறது. எதுக்குன்னா டிச்சுக்கே விட்டா டிச்சு மேலேயே வண்டி போகும், அந்த மாதிரி. ஆனால் கொஞ்சம் படித்து முடித்து 1 வருஷம் தாண்டதுக்கு அப்புறம் அந்த வண்டி அங்கேருந்து வரும். இது இங்கே வேணும்னே ஏறி போகும். ஏன் அங்கே அவ்வளோ இடம் கிடக்குல்ல, என்ன எதுக்கு இவன் குழியில் இறக்குறதுக்காக பார்க்குறான்? இந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? இந்த தைரியம் எங்கேருந்து வந்துச்சு? வா பிடிச்சாதான் தைரியமே வரும். ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் பயந்துட்டே இருக்க வேண்டாம். கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல், பயமுள்ள ஆவியை கொடாமல், உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு அவ்வளோ தைரியம் இருக்குமானால், அவனுடைய செல்ஃப் தன் மேலே அவ்வளோ நம்பிக்கையை வச்சு காலடி எடுத்து வைப்பானே ஆனால், வானத்தையும் பூமியை அண்ட சராசரங்களையும் படைத்திருக்கிற கர்த்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். நமக்கு ஏன் தைரியம் வரக்கூடாது? உங்களுக்கு ஏன் தைரியம் வரக்கூடாது? ஆமென். ஞானம் இல்லாத தைரியம் அல்ல, ஞானத்தோட கர்த்தர் உங்களுக்கு ஒரு தைரியத்தை கர்த்தர் தருவாராக. கர்த்தருடைய நடத்துதலோடு ஒரு தைரியத்தை கர்த்தர் கிருபையாய் தருவாராக. ஹல்லேலூயா, ஆமென். நம்பர் 2, இரண்டாவதாக, இந்த மோசேக்கு ஆண்டவர் வந்து பெரிய நோக்கத்திற்காக ஆயத்தப்படும் போது ஃபர்ஸ்ட் சொல்றாரு, உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, உன் பயத்தை விட்டு நீ போய் வாளை பிடித்துக்கொள். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவது ஒரு காரியத்தை கூட சொல்லி முடிக்க போறேன். வாசிக்கலாம், அந்த வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். 4வது வசனத்தில் வாசி. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவனுடைய கையிலே கோலாயிற்று. அடுத்த வார்த்தை வாசிக்கலாம். ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாய் இருக்கிற, தங்கள் பிதாக்களுடைய தேவனுமாய் இருக்கிற கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம் என்றார். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு, மடியிலே போடு என்றான். அவன் தன் கையிலே மடியிலே போட்டு அதை வெளியே எடுக்கும் போது இதோ அவன் கை உறைந்த மலையை போல் வெண்குஷ்டம் பிடித்திருந்தது. அடுத்த வசனம், அவர் உன் கையை திரும்பவும் மடியிலே போடு, ஆமேன் என்றார். அவன் தன் கையை திரும்பவும் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்த போது அது திரும்ப அவனுக்கு மற்ற சதையை போல ஆயிற்று. கவனிங்க, இப்போ 3வது என்ன நடக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கோல், 2வது வந்து சர்ப்பம், பாம்பு, 3வது இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் வந்து அவனுடைய கையை வந்து மடியில போட சொல்றாரு. அப்போ இவனுடைய கையை மடியில போட்டு எடுத்தோன்னா அது என்ன ஆச்சு அப்படின்னா, வெண்குஷ்டமா மாறி இருக்கிறது. அப்படின்னா குஷ்டரோகத்திலேயே நிறைய வெரைட்டி குஷ்டரோகம் இருக்குது. ஆனா சரி பண்ணவே முடியாத வந்து ஒரு குஷ்டரோகம் என்னன்னா இந்த வெண்குஷ்டம். இந்த வெண்குஷ்டத்தை வந்து அவ்வளோ சீக்கிரமா ரெடி பண்ணவே முடியாது, எந்த ட்ரீட்மெண்ட்னாலும் முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வெண்குஷ்டம். இப்போ அவனுடைய கையில வந்து தீர்வே இல்லாத ஒரு பிரச்சனை, உள்ள போட்ட உடனே ஒரு பிரச்சனை தீர்வே இல்லாம வருது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, சரி இப்ப பார்த்துட்டியா, உன் கை இப்போ வெண்குஷ்டம் பிடிச்சிருக்குதா, கிளியர் பண்ணிட்டல, சரி திரும்ப மடியில போடுன்றாரு. இந்த மனுஷன் திரும்ப மடியில போட்டு தன்னுடைய கையை எடுத்து பார்த்தா பழைய கையை போல, பழையது இருந்தது போல அந்த வெண்குஷ்டத்தை ஆண்டவர் முழுவதுமாய் சரி பண்ணிட்டார். கர்த்தர் இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, உன் வாழ்க்கையில 40 வருஷமா ஒரு காரியத்தை சரி பண்ண முடியல, 40 வருடமாய் சரி பண்ண முடியாத ஒரு காரியம் இருக்கு உன்னுடைய வாழ்க்கையில. ஆனா எவ்வளவு பெரிய வெண்குஷ்டமா இருந்தாலும் ஆண்டவர் உங்க கூட இருந்தா 40 வருஷம் தீராத பிரச்சனை, யாராலும் தீர்க்க முடியாத பிரச்சனைய ஒரு நிமிஷத்துல ஆண்டவர் முடிப்பேன் என்று இந்த மோசையினுடைய விசுவாசத்தை, மோசையினுடைய ஃபெய்த் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா கர்த்தர் வளர்க்கிறார்.
விசுவாசத்தை வளர்க்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, திருச்சபையே, சத்தத்தை கேட்கிற ஜனமே, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய நோக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்திற்கு நேராய் கொண்டு போகிற கர்த்தர், மோசையை உருவாக்கின கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் உருவாக்குறார். எதுல உருவாக்குறார்னா, கர்த்தர் ஒரு விசுவாசத்துல கர்த்தர் உங்களை உருவாக்குறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். யாராலும் சரி பண்ண முடியாத அந்த சூழ்நிலையை கர்த்தர் சரி செய்வதற்கு அவர் வல்லவர். நம்புறவங்க என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணும் ஆண்டவரே சொல்லுங்க. தீர்வே இல்லாத காரியத்திற்கு ஆமென். வெளியிலே எங்கும் கிடையாது, வெளியிலே எங்கும் கிடையாது. தீர்வே இல்லாத பிரச்சனைக்கு என் மடியிலே ஆண்டவர் ஒரு தீர்வை வைத்திருக்கிறார். தீர்வை எங்க ஆண்டவர் வச்சிருக்கிறாரு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தீர்வை உங்களுக்குள்ளேயே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, வேறு எங்கிருந்தும் இல்லை, தீர்வு உங்க கரத்திலேயே இருக்குது, உங்க மடியிலேயே தீர்வு இருக்குது. வெண் குஷ்டத்திற்காக நீங்க வேற எங்கும் போக வேண்டியதில்லை. ஆமென். தீர்வை கர்த்தர். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? உங்களை கொண்டே கர்த்தர் செய்ய போறார். 3 காரியத்தை ஆண்டவர் பேசினார். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் சொல்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? ஒன்றுமே இல்லைன்னாலும் கர்த்தர் சொல்கிறார், உன்னிடத்தில் ஏதோ ஒன்றை நான் வைத்திருக்கிறேன். நம்பர் 2, இரண்டாவது கர்த்தர் சொல்லுகிறார், உன் கையை நீட்டி அதனுடைய வாளை பிடி என்றார். அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், இனி நீ பயமில்லாமல் வாழ்வாய். 40 வருடமாய் பயப்படுத்தி கொண்டிருக்கிற உன்னுடைய காரியத்தில் கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் தருகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையை மடியிலே போடு. அப்போ தீராத பிரச்சனையை கர்த்தர் ஒரு பெரிய தீர்வை அவனுடைய மடியிலே கர்த்தர் தந்தார். இப்ப எத்தனை பேர் விசுவாசிக்க போறீங்க? ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து ஒரு பெலன் உங்களுக்கு வரப்போகிறது. ஆண்டவர் உங்களை பயங்கரமாய் கர்த்தர் பயன்படுத்த போறாரு. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நீங்கள் பயன்பட போகிறீர்கள். உங்க குடும்பத்தில் நிறைய ஊழியக்காரர்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். உங்க கற்ப பிறப்பு ஊழியர்களாய் எழும்புவாராக. உங்க கற்ப பிறப்பின் மூலமாய் உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும், வம்சாவளி சாபங்களையும் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் மாற்றுவார். இல்ல சாதாரணமானவர்கள் அல்ல. இந்த சத்தத்தை கேட்கிற நம்மேல் ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது. வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடந்தும் இல்லை. அவரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வரப்போகிறது. எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? இன்னைக்கு மோசையை தைரியப்படுத்தின கர்த்தர், மோசையை பலப்படுத்தின கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் முன்பாக வந்து நிற்கிறார். முன்பாக வந்து நிற்கிறார். ஹல்லேலூயா. இல்ல மகனே, இல்ல மகளே, நான் உனக்கு மேல உன்னை இதற்காக தான் உருவாக்கினார். ஹல்லேலூயா. இத்தனை வருஷமும் உங்களை ஆண்டவர் உருவாக்கிட்டு இன்னைக்கு சும்மா விட்டுருவாரா? சும்மா விட்டுருவாரா? இவ்வளவு பாடுகளை தாண்டி வந்துட்டீங்க, இவ்வளவு தூரம் சகிச்சு வந்துட்டீங்க, இவ்வளவு இடத்துலையும் கர்த்தர் உங்களை பத்திரப்படுத்தி கொண்டு வந்துடுறாரு. எப்படி ஆண்டவர் உங்களை விடுவாரு? எப்படி ஆண்டவர் உங்களை கை விடுவாரு? இல்ல, உங்களை பயன்படுத்தாம கர்த்தர் போக மாட்டார். உங்களை உருவாக்குறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. மோசே, 40 ஆண்டுகள் உன்னை உருவாக்குறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. இத்தனை நாட்களும் அந்த கஷ்டத்தை கொடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த பாடலை பாடி ஆமென். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரப்போகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய கரங்களை மேல தட்டி ஆமென், ஆமென், ஆமென். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோம், வேறெங்கிருந்தும் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஆமென். அப்படியே எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை,
உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. பாடுவோம். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை. உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சேர்ந்து இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இருப்பவைகள் போல் அழைக்கும் இப்ப கைகளால் வேறெங்கிருந்தமில்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். உம்மையே நோக்கி பார்க்கிறேன். காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. சொல்லுவோம். மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரம்பிடும் என்றவரே. இப்ப சேர் வேறெங்கிடம் இல்லை, வேறவரிடமும் இல்லை. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சத்தமாய் பாடுவோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.